லைவ் தமிழ் செய்திகள். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் சரிகமப நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்தும் நடத்தி வருகின்றது. அதில் பல போட்டியாளர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு பின்னணி பாடல்களாக மாறியிருக்கிறார்கள். மக்களின் கூடுதலான வாக்கையும் சங்கீதத்தில் இருக்கின்ற நுட்ப அறிவையும் பெற்று இந்த பாடல்களை அந்த போட்டியாளர்கள் பாடி வருகின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியானது சிறுவர்களுக்கு மட்டுமன்றி பெரியவர்களையும் கவர்ந்திருக்கின்றது. முதியவர்கள் தொடக்கம் இளையவர்கள் வரை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக பிரபல டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. உலகத்தில் தமிழ் பேசும் உள்ளங்கள் இருக்கின்ற நாடுகளில் இந்த நிகழ்ச்சி பிரபல்யம் பெற்றிருப்பது பலரையும் இசையின்பால் கவர்ந்திருக்கின்றது. பழம்பெரும் இசை திறமைசாலிகள், இசை அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருக்கின்றார்கள். ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சியில் மக்கள் கவர்ந்த ஒரு இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. போட்டியாளர்கள் தங்கள் திறமையை நிரூபிப்பதற்காக வாரத்துக்கு வாரம் முண்டியடித்து கொண்டு அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த போட்டியை விட்டு வாரத்துக்கு வாரம் 2 போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள். சரிகமப ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு பிடித்த பாடலை கொடுத்து வந்தாலும் அதில் குறைந்த வாக்கு பெற்றவர்கள் அந்த போட்டியை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். இதில் யார் அருமையாக பாடுகின்றார், அவர் அடுத்த சுற்றுக்கு செல்வாரா இல்லையா என்பதுவே இங்கு பார்க்கப்படுகின்றது. மக்களின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதில் தெரிவு செய்யப்படும் போட்டியாளருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைப்பது வழமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கோல்டன் பாராட்டை வாங்காத போட்டியாளர்களில் மக்கள் வாக்கை குறைய பெற்றவர்கள் போட்டியை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். அந்த வகையில் பல போட்டியாளர்கள் இந்த போட்டியை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த போட்டிக்கான செல்வாக்கு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ரசிகர்களின் மனங்களை உள்ளார்ந்தமாக கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த சரிகமப நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. வெற்றி வாய்ப்பை யார் பெற்றுக்கொள்வார் என்பதும் அதில் திவினேஷ் முதல் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் பலரின் கோரிக்கையாகும். ஆகவே தொடர்ந்தும் சரிகமப நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.